நெக்ஸ்ட் பா எக்ஸசைஸில் சிக்ஸ்த் ஒன்று பா என்ன பாருங்க, ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் தி பாசிட்டிவ் இன்டிஜர் n ஃபார் விச் √3 + i the whole power m is real. செகண்ட் கொஸ்டின் பியூர்லி இமேஜினரி. இப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா, √3 + i the whole power n அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்னுக்கு எந்த லீஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியலாக இருக்கும், அதே மாதிரி எந்த அந்த எண்ணுக்கு வர எந்த லீஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு வந்து பியூர்லி இமேஜினரி வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, என்னோட எந்த லீஸ்ட் வேல்யூக்கு ரியல், என்னோட எந்த லீஸ்ட் வேல்யூக்கு பியூர்லி இமேஜினரின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, சரி இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னாப்பா நீங்கள் அதாவது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க. என்ன மெத்தடு? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஓகே, கிவன் எழுதுவேன் √3 + i the whole power m. ஃபஸ்ட்டு புட் n is equal to 1. என்னுக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க, √3 + i வருமா. இப்போ இதை பியூர்லி ரியல்னு சொல்ல முடியாது, பியூர்லி இமேஜினரின்னு சொல்ல முடியாது. ஓகேவா, அடுத்த புட் n is equal to 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க, √3 + i the whole square. என்னுக்கு 2 போட்டால் √3 + i the whole square. இது என்ன பண்ணலாம், a + b the whole square. அப்போ a + b the whole square, a square + b square + 2ab போட்டால் என்ன வரும், 3 + i square + 2 √3i. i ஸ்கொயருக்கு -1 போட்டால் 3 - 1 + 2 √3i. 3 - 1 2 அப்போ 2 + 2 √3i. 2 + 2 √3i 2 காரணம் 1 + √3i. ஓகேவா, அப்போ 2 × 1 + √3i. இது அதாவது என்னது, இதை பியூர்லி ரியல்னு சொல்ல முடியாது, பியூர்லி இமேஜின் சொல்ல முடியாதா. அடுத்து என்னுக்கு 3 போடுங்க, புட் n is equal to 3. அப்போ √3 + i the whole power 3. √3 + i the whole power 3 √3 + i the whole square × √3 + i எழுதிக்கலாமா. √3 + i the whole square வேல்யூ நமக்கு தெரியுமா, என்னது 2 × 1 + √3i × √3 + i. இப்போ இந்த 2 காம்ப்ளெக்ஸ் மட்டும் பண்ணுங்க, 1 × √3 + i √3 + i. அடுத்து √3i எடுத்து பண்ணால் என்ன வரும், √3 × √3 3i இருக்கும், அப்போ 3i. √3i × i என்ன வரும், √3i ஸ்கொயர் வரும், i ஸ்கொயருக்கு -1 போட்டால் -√3i இருக்கும், +√3 -√3 கேன்சல் ஆகிடுமா. i + 3i 4i. ஆல்ரெடி முன்னாடி என்ன இருக்குது, மல்டிபிள் 2 இருக்கு, அப்போ 2 × 4i 8i. 8i மீனிங் என்னப்பா, 0 + 8i இருக்கும். 8iயோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து 0 + 8i. ஓகேவா, அப்போ இதில் ரியல் பார்ட் என்னது 0வா. ஓகேவா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் வந்து 0 அப்படின்னா பியூர்லி என்னது இமேஜினரி. ஓகேவா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் 0 அப்படின்னா பியூர்லி என்னது இமேஜினரி. அப்போ 8i இஸ் என்னது பியூர்லி இமேஜினரி. ஓகேவா, அடுத்து n 4 விட்டுருங்க, 5 விட்டுருங்க, என்னுக்கு 6ன்னு எடுங்க, √3 + i the whole power 6. √3 + i the whole power 6 √3 + i the whole cube × √3 + i the whole cube எழுதிக்கலாமா. √3 + i the whole cube ஓட வேல்யூ என்ன பண்ணுங்க, ஆன்சர் என்ன 8i. அப்போ 8i × 8i 8i × 8i 64i square. i ஸ்கொயருக்கு -1 போட்டால் 64 × -1 -64. அப்போ -64 -64ஓட கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, -64 + 0i. ஓகேவா, அப்போ 0 -64 + 0iனா இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0வா. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி பார்ட் 0 அப்படின்னா விச் இஸ் என்னது ரியலாக. ஓகேவா, அப்போ என்னுக்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது √3 + i the whole cube is purely imaginary. அப்போ therefore n is equal to 3 is the least value. ஓகேவா, அந்த √3 + i the whole power n வந்து பியூர்லி இமேஜினரி இருக்கணும் அப்படின்னா என்னோட லீஸ்ட் வேல்யூ வந்து என்னது 3. அண்ட் ஆல்சோ when n is equal to 6ன்னு சொல்லிட்டு போது √3 + i the whole power 6 is என்னது ரியல். அப்போ √3 + i the whole power n வந்து உங்களுக்கு வந்து என்னது ரியலாக இருக்கணும் அப்படின்னா என்னோட லீஸ்ட் வேல்யூ வந்து என்னுடைய 6. அப்போ n is equal to 6 is the என்னோட லீஸ்ட் வேல்யூ. ஓகேவா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.